இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். 25ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். அது ஒரு அமைதியான இரவு நேரம். நண்பர்கள் 3 பேர் பொழுதுபோக்கிற்காக மீன் பிடிப்பதற்காக மைக்ரோனேஷியா நோக்கி பசிபிக் கடலில் தங்களுடைய படகில் சென்றபோது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு படகு உடைந்தது. அதிர்ஷ்டவசமாக பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்ததால் அவற்றை பயன்படுத்தி நீந்தி கஷ்டப்பட்டு அருகில் உள்ள ஒரு தீவில் தஞ்சமடைந்தனர். 3 நாட்களாக தங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என வழி தெரியாமல் திண்டாடினர். பின்னர் அங்கு உள்ள மரக்கிளைகளை பயன்படுத்தி கரையோரத்தில் பெரியதாக உதவி என்று எழுதி வைத்து அதன் அருகில் நின்று கொண்டு வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தனர். அந்த வேளையில் அமெரிக்க கப்பற்படையின் விமானம் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது வானத்தில் இருந்து உதவி என்ற வார்த்தையை பார்த்து அருகில் உள்ள கப்பல் பாதுகாப்பு மையத்திற்கு தகவல் கொடுத்து அவர்களை மீட்க பாதுகாப்பு குழுவினர் விரைந்து வந்தனர். அவர்கள் மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டு 3 நாட்களுக்கு பின்னர் தங்கள் உறவுகளோடு சேர்ந்தனர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இதே போல் நாமும் கூட பல நேரங்களில் தனித்து விடப்பட்ட நிலையில் செயல் இழந்து ஒரு பயனற்ற வாழ்க்கை வாழ்ந்து கனியற்ற நிலையில் இருப்பது போல உணரலாம். ஏதோ ஒரு தீவில் மாட்டிக்கொண்டது போல ஒரு நோக்கம் இல்லாமல் நம்பிக்கையற்ற வாழ்க்கையில் பயம் நிறைந்த சூழ்நிலையில் எதற்குமே நான் தகுதி இல்லாதவர்கள் என்பன போன்ற எண்ணங்கள் உண்டாகலாம். அதற்கு காரணம் தேவனிடத்திலிருந்து நம்முடைய துண்டிக்கப்பட்ட உறவுதான். இன்றைக்கு நம்முடைய உறவு இயேசு கிறிஸ்துவோடு சீராகவும் நெருக்கமாகவும் இருக்கும்போது நாம் மீண்டும் நிலைத்து நிற்க முடியும். யாக்கோபு பெற்றோரை விட்டு தனித்து விடப்படுகிறான். அந்த இளவயதில் பதான் அராமிற்கு தனித்து போக வேண்டும். 1 மைல் 2 மைல் அல்ல, 100கணக்கான மைல்கள் வனாந்திர வழியாய் பிரயாணம் பண்ண வேண்டும். பாதை மாறி திசை மாறி போய்விடக்கூடாது. காட்டு மிருகங்களுக்கு இரையாகிவிடக்கூடாது. கள்ளர் கையில் அகப்பட்டு விடக்கூடாது. இயற்கை சேதங்களில் சிக்கி சின்ன பின்னமாகிவிடக்கூடாது. ஏசாவின் கையில் சிக்கி மரணமடைந்து விடவும் கூடாது. யாக்கோபு தன் தேவன் மேல் நம்பிக்கையுடையவனாக தன் பிரயாணத்தை தொடர்ந்தான், வெற்றி கண்டான். ஆம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என்றான் தாவீது. சவுலுக்கு பயந்த தாவீது வனாந்தரத்தில் தேவனால் உருவாக்கப்படும்படி தனித்து விடப்பட்டான். அப்போஸ்தலனாகிய யோவான் தேவ தரிசனங்களை கடைசி கால வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்ள பத்மு தீவில் தனித்து விடப்படுகிறான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் தேவன் தன் குடும்பத்தை விட்டு, நேசிக்கப்படுகிறவர்களை விட்டு, நண்பர்கள் உறவுகளை விட்டு வெகு தூரம் தனித்து விடுகிறார். கவலைப்பட வேண்டாம். தேவ சித்தம், தேவ நோக்கம் இல்லாமல் நம் வாழ்வில் எதுவுமே நடப்பதில்லை. தனிமை நிரந்தரம் அல்ல. நிச்சயம் முடிவு உண்டு. முடிவில் மேன்மை உண்டு. தேவ சித்தம் நிறைவேற பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இதுதான் என் வாழ்க்கையா என்று சொல்லி ஆண்டவரே நொந்து போய் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே தேவ சித்தம் கொண்டிருக்கிறீரப்பா. அந்த தேவ நோக்கத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.